ஹாய், லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு தடவை இந்த சாதம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் டீ குடிக்கிற டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு அரிசி, 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 4லேருந்து 5 பீன்ஸு, ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் நான் 4.5 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பருப்புக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு 2 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 1 விசில் லோ ஃப்ளேம்லேயும் வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் நெய் போட்டு கிளறி இறக்கிக்கோங்க.